Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையில் பத்திரிகையாளர்கள் போன்களை பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? எஃப்ஐஆர் லீக் ஆனது முழுக்க அரசின் தவறு என்றும் அதனை பத்திரிகையாளர்கள் பக்கம் திசை திருப்ப முயல்வது கண்டிக்கத்தக்கது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டுமென்றால் மாநில அரசின் தலையீடற்ற முறையான சிபிஐ விசாரணையே நீதியை வெளிக்கொணரும். யார் அந்த சார் என்று கண்டறிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். மலேசியாவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய இந்திய அணி 83 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய மகளிர் அணி 11.2 ஓவர்களில் ஒரு விக்கெட் மட்டுமே இழந்து சாம்பியன் பட்டத்தை வென்றது. பெண்களுக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வாகை சூடியுள்ள இந்திய வீராங்கனைகளுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து 2வது முறையாக உலகக்கோப்பையை வென்றுள்ள நம் இளம் வீராங்கனை படை இன்னும் பல வெற்றிகளை குவித்திடவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. கோவை மாவட்டத்தில் புதிதாக பல்வேறு பொறுப்புகளில் நியமிக்கப்பட்ட கழக நிர்வாகிகள் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். நிகழ்ச்சியின் போது கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வேலுமணி உடனிருந்தார். மதுரை மாவட்டம் மேலூரில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் சைகை காட்டிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை வெளியே நடமாட முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பேருந்து நிறுத்தத்தில் நின்ற அரசு பேருந்தில் இருந்த பள்ளி மாணவிகளிடம் கத்தியை காட்டி ரகளையில் ஈடுபட்டதுடன் தகாத வார்த்தைகளில் பேசி அட்டகாசம் செய்த இளைஞர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரத்தில் பட்டதாரி இளைஞரிடமிருந்து 10 கிராம் மெத்தபட்ரமைன் மற்றும் 6 ஊசிகள் உள்ளிட்டவை சிக்கியது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காய்கறி போல் பிரத்யேக செயலி மூலம் போதைப் பொருட்கள் வாங்கப்படும் நிலையில் அரசும் போதைப் பொருள் கடத்தல் பிரிவும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. கோவையில் 300 வலி நிவாரணி மாத்திரைகள் மற்றும் போதை ஊசிகளுடன் 4 இளைஞர்கள் சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை படுஜோராக விற்பனையாகும் நிலையில் இளைஞர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக மக்கள் வேதனை. சென்னை JJ நகர் பகுதியில் கொகைன் போதைப் பொருள் வைத்திருந்த நபரிடமிருந்து 2.23 கிராம் எடை கொகைன் சிக்கியது. விடியா மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா, மெத்தபட்ரமைன், கொகைன், ஹெராயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவல்லிக்கேணியில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் கைதான காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றொரு கொள்ளையில் ஈடுபட்டது கண்டுபிடிப்பு. சென்னை 1000 விளக்கு அருகே தமிழ் அன்சாரி என்பவரிடம் ரூபாய் 20 லட்சம் கொள்ளையடித்ததாக SSI சன்னிலாய்டு வாக்குமூலம். சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னிலாய்டுடன் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 வணிக வரித்துறை அதிகாரிகளுக்கு வலைவீச்சு. வேலியே பயிரை மேயக்கூடிய நிலைமை ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கல்லுப்பட்டியில் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் மதுபோதையில் முதியவரின் தலையை வெட்டி கொலை செய்த கொடூரம். ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் கொலை என்ற நிலை மாறி அடுத்தடுத்து கொலைகள் நடப்பதால் மக்கள் அச்சம். நெல்லை மாவட்டம் மேகலிங்கபுரத்தில் பெண்ணை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு கால் தவறி விழுந்து இறந்துவிட்டதாக நாடகமாடிய கணவர் மற்றும் மாமியார் சிக்கினர். இறுதிச் சடங்கின் போது தங்கையின் உடலில் இருந்த காயத்தை கண்ட பெண்ணின் சகோதரர் அளித்த புகாரின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலை செய்தது அம்பலம். தூத்துக்குடி அருகே வீட்டை அடகு வைத்து பெற்ற கடனுக்காக வீடு ஜப்தி செய்யப்பட்டதை கண்டித்து தம்பதியினர் விஷம் குடித்த நிலையில் கணவர் உயிரிழப்பு.
45 நிமிடத்திற்கு மேலாக உயிருக்கு போராடிய தனது தாய் தந்தையை மருத்துவ சிகிச்சைக்கு போலீசார் அனுப்பி வைக்காமல் அலட்சியமாக இருந்ததால் தந்தை உயிரிழந்ததாக மகன் குற்றச்சாட்டு. கீழே கிடந்த மருந்து எடுத்து எங்கள் அப்பா குடிச்சு அங்கனே உட்காந்துட்டு அன்றைக்கி யாருமே ஆம்புலன்ஸு கூப்பிடலை, போலீஸ்காரங்க யாருமே கூப்பிடல. பக்கத்தில் வரவங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கூப்பிட்டீங்கன்னா எதுவும் சொன்னீங்கன்னா நான் வந்து உங்கள் மேலேயும் கேஸ் போடுவேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த அன்றைக்கி எங்கள் அப்பா 3/4 மணி நேரமாக ரொம்ப முடியாமல் தான் இருந்தாங்க. அந்த அன்றைக்கி வாயிலேருந்து முறையாக வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அந்த அன்றைக்கி போகிற வழியிலே எங்கள் இறந்துட்டாங்க. அதுக்கு நீங்கள் தான் எதாட்டும் செய்யணும். 10 நாய் வீட்டுக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிவிட்டு 2 பை நிறைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. 50,000 ரூபா பணம் வேறு வச்சுருந்தாங்க, அதையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. நீங்கள் தான். ராமேஸ்வரம் அருகே முன்விரோதம் காரணமாக வாழை வைத்து சரமாரியாக வெட்டியதில் ஒருவர் படுகாயம். பொதுமக்களை தனிநபர் மிரட்டும் அளவிற்கு விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து வருவதாக குற்றச்சாட்டு. ஒரு உயிர் போறது அவனதான் அறிவு இல்லாம இருக்கான உனக்கு என்னடா திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 10ஆம் வகுப்பு மாணவன் உட்பட 2 உயிரிழப்பு. உறவினர் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற போது நேர்ந்த விபரீதம். சென்னையில் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்காத விடியா திமுக அரசை கண்டித்து வரும் பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பிறகு வேலை நிறுத்த போராட்டம். அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் தலைமையில் போராட்டம் நடத்த சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற அண்ணா தொழிற்சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. தமிழக அரசின் திட்டங்களின் செயல்பாடுகளை நேரடியாக மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தல். திராவிட மாடல் திட்டங்களை களத்திற்கு சென்று ஆய்வு நடத்தினால் ஆட்சியரின் பணிகளை யார் கவனிப்பது என மக்கள் கேள்வி. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை வழிமறித்து மிரட்டிய விவகாரம். பெண்களை மிரட்டிய நபர்களின் ரத்தத்தை பரிசோதனை செய்ததில் அதிமுகவினரின் ரத்தம் என்றுதான் இந்த திராவிட மாடல் இன்னும் அறிக்கை விடவில்லை என மக்கள் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மின்மாற்றியில் ஏறி மின் பழுதை சரி செய்ய முயன்ற விவசாயி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பரிதாபம். அடிக்கடி மின்சாரம் துண்டிப்பு ஏற்படுவதாக மின் வாரியத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் மின்மாற்றியில் ஏறி பழுது நீக்க முயற்சித்த போது உயிரிழந்த சோகம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் கொள்முதல் நிலையங்களில் அலுவலக பணியாளர்கள் இல்லாததால் நெல்களை கொட்டி வைத்து காவலுக்கு ஆட்களை நியமித்துள்ள விவசாயிகள். வெயிலிலும் மழையிலும் பாதிக்கப்பட்டு நெல் வீணாகக்கூடிய அபாயம் இருப்பதால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். கொண்டாந்து கொட்டி வச்சிருக்கேன். இன்னோட 10-12 நாளை கொட்டிட்டோம். ஒரு நாளைக்கு 1000 ரூபா லேபர் செலவாகுது. நைட்டு முதல் காவல், ஆடு மாடு தொல்லை, எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல இரவு நேரத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் போக்குவரத்து கழக அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பயணிகள். அவசர கதியில் பேருந்து நிலையத்தை திறந்து விடியா திமுக அரசு போதிய பேருந்துகள், போதிய அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட எதையும் செய்து கொடுக்காமல் வஞ்சிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. 4 டிப்போ இருக்கு, விழுப்புரம் இருக்கு, சென்னை இருக்கு, சென்னை சவுத் இருக்கு, திருச்சிக்கு ஒரு பஸ் கிடையாது. விடியா திமுக அரசை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கருப்பு பட்டை அணிந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். தேர்தல் காலத்தில் கூறியபடி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி முழக்கம். கடலூர், நாமக்கல் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பத்திரப்பதிவு அலுவலகம் பூட்டி கிடந்ததால் ஆவணப்பதிவு செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிய மக்கள்.
விடுமுறை நாட்களாக இருந்தாலும் பத்திரப்பதிவு அலுவலகம் மங்கள நாட்களில் செயல்படும் என வெளியிட்ட அரசாணையை காற்றில் பறக்கவிட்ட ஸ்டாலின் அரசு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தலைமைச் செயலகத்திற்கு அஞ்சல் மூலம் ஆதார் அட்டைகளை அனுப்பி பொதுமக்கள் 4வது நாளாக காத்திருப்பு போராட்டம். குண்டேரிப்பள்ளம் அணையை காப்பாற்ற திமுக அரசுக்கு வலியுறுத்தல். சென்னையை அடுத்த புழல் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறை இரவு நேரங்களில் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே போக்குவரத்து காவலர்கள் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காவலர்களின் வீடுகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியில் 150 லிட்டர் டீசல் திருட்டு. திமுக ஆட்சியில் பெட்ரோல் டீசல் திருடும் அளவிற்கு கொள்ளை கும்பல் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையை ஒட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள். குளிர்ச்சியான காலநிலையை அனுபவித்து படகு சவாரி செய்தும் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ச்சி. ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் முட்டைக்கோஸ் அடிமாட்டு விலைக்கு கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம். விடிய அரசு காய்கறிகள் கொள்முதலுக்கு அடிப்படை விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. கள்ளக்குறிச்சி அருகே காதல் வசப்பட்ட மகளை கண்டிக்க முட்டை பொரியலில் எலி பேஸ்ட் கலந்து கொடுத்து கொலை செய்ய முயற்சித்த தாய். பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாயை கைது செய்து போலீசார் விசாரணை. வார விடுமுறை மற்றும் முகூர்த்த தினம் முடிந்து சென்னை திரும்பிய மக்கள். பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை முதல் வரும் 8ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும். சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காலை வேளையில் லேசான பனிமூட்டமும் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோவை மாவட்டம் பேரூரில் உள்ள பட்டீஸ்வரம் கோவிலில் நல்லறம் அறக்கட்டளை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கோயிலுக்கு சொந்தமான படித்துறை, தர்ப்பண மண்டபம் உள்ளிட்டவை பிப்ரவரி 5ஆம் தேதி கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக நல்லறம் அறக்கட்டளை அறிவிப்பு. இவ்விழாவில் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்குமாறு நல்லறம் அறக்கட்டளை தலைவர் அன்பரசன் அழைப்பு. மயிலாடுதுறை ஸ்ரீ காமாட்சியம்மன் கோயில், கானூர் ஸ்ரீ செல்லியம்மன் கோயில், ஜம்பை அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புநாதேஸ்வரர் கோயில், விருப்பாச்சிபுரம் மாரியம்மன் கோயில்களில் விமரிசையாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மகளின் கல்வி மற்றும் எதிர்கால செலவுக்காக கணவரின் கிட்னியை விற்க வற்புறுத்திய மனைவி. கிட்னியை விற்ற பின் பணத்தை எடுத்துக்கொண்டு மனைவி கள்ள காதலனுடன் சென்றதால் கணவர் அதிர்ச்சி. டெல்லியில் தன் நண்பர்களுடன் இணைந்து ஹிந்தி பாடலுக்கு மணமகன் நடனமாடியது குடும்பத்தின் மதிப்பை அவமதிப்பதாக கூறி திருமணத்தை நிறுத்திய மணமகளின் தந்தை. கோபத்துடன் தந்தை அழைத்துச் சென்றதால் கண்ணீர் விட்டபடி சென்ற மணமகள்.